விவர்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல். பப்பாளி பழத்தை போலவே பப்பாளி விதையிலையும் ஏராளமான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைஞ்சு கிடக்குது. ஸோ நாம் தாராளமாக பப்பாளி விதையை நாம் நம்முடைய உணவு லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டுக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இனி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. பப்பாளி பழம் நிறைய நோய் தீர்க்கும் அற்புதங்களை செய்யுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக நீரிழிவு நோய் முதல் இரத்த விருத்தி, இரத்தத்தை சுத்தம் செய்கிறது மாதிரியான பல விஷயங்களுக்கும் பப்பாளி ஒரு அருமருந்துது. ஆனால் இந்த பப்பாளியினுடைய விதையை நாம் பெரிதாக கண்டு கொள்வதே கிடையாது. பப்பாளி பழத்தில் இருப்பது போலவே பப்பாளி விதையிலையும் ஏராளமான மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் இருக்குதுன்னு மருத்துவர்களும் ஊட்டச்சத்து நிபுணர்களும் சொல்கிறாங்க. ஸோ கீழே தூக்கி எறியக்கூடிய இந்த விதையில் எவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது நாம் ஏன் இதை சர்வ சாதாரணமான முறையில் வெளியே தூக்கி எறியணும்? இந்த பப்பாளி விதைகளில் அப்படி என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அதை எந்த முறையில் எடுத்துக்கிட்டால் முழு நன்மைகளும் நம்மளை அடைய முடியும், அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பொதுவாக பப்பாளி பழம் நல்ல இனிப்பு சுவையுடைய பழம், ஆனால் அதனுடைய விதைகள் சற்று மெல்லிய கசப்புத்தன்மை கொண்டதாகவே காணப்படுது. இது பப்பாளி விதைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பல விதைகளுக்குமே பொருந்தும். அதுலேயும் சில விதைகள் குடல் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனாலேயே பெரும்பாலரும் விதைகளை சாப்பிட விரும்புவதே கிடையாது. ஆனால் பப்பாளி விதைகளை நாம் சாப்பிட்டு வருவதற்கு ஊட்டச்சத்து நிபுணர்களை அறிவுறுத்துகிறாங்க. பப்பாளி விதைகளில் அதிகமான அளவில் நார்ச்சத்து இருக்கிற காரணத்தால் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை துரிதப்படுத்தி ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யுது. மேலும் இது உங்களுடைய உடல் எடையை மேற்படி, அதாவது எக்ஸ்ட்ரான முறையில் அதிகரிக்க செய்யாமல் கண்ட்ரோல் பண்ணும். இதனால் உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சிருக்க நினைக்கிறவங்க தங்களோட உணவோடு சேர்த்து அடிக்கடி பப்பாளி பழ விதைகளை சேர்த்து கொள்ளலாம். அதிகமான அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பாலிபினைல் இருக்கக்கூடிய பப்பாளி விதை சாப்பிடுவதால் இவை தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்குது. குறிப்பாக இது சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் நுரையீரல் தொடர்பான தொற்றுகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. குடல் புண்களை ஆற்றுகின்ற சக்தி பப்பாளி விதைகளுக்கு இருக்கிறதுனால உடல் மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மிக நல்ல தீர்வாக பப்பாளி விதை உள்ளது. அதுலேயும் அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண், உணவு குழாய் தொற்று இருப்பவர்கள் கட்டாயம் பப்பாளி விதைகளை பச்சையாவோ அல்லது நல்லா அதை ஊற வச்சு அதை பக்குவம் பண்ணியும் சாப்பிட்டுட்டு வரலாம். பெண்களுக்கு ஏற்ப ஒரு அற்புத கனின்னு சொன்னால் அது ஒரே ஒரு பழம் மட்டும்தான். அது பப்பாளி பழத்தை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் பப்பாளி பழ விதைகள் மாதவிடாய் டைமில் ஏற்படக்கூடிய கடுமையான வயிற்று வலி, தொடை, இடுப்பு வலிகளையும் போக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறது. இதனால் உடலுக்கு தேவையான போதுமான வலிமையவும் கொடுக்க முடியும். பப்பாளி விதையில் ஃபேட்டி ஆசிட் அதிகமான அளவில் இருக்கிறதுனால இதய குழாய் மற்றும் இதய குழாய்களில் பப்பாளி விதையில் ஃபேட்டி ஆசிட் மிக அதிகமான அளவில் இருக்கிறதுனால இதய குழாய் மற்றும் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிகிறதை தடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கின்ற தன்மையும் இருக்குது. குறிப்பாக இரவு நாம் தூங்குறதுக்கு முன்னாடி பப்பாளி விதைகளை சாப்பிட்டுட்டா இன்னும் கூடுதல் பலனை நமக்கு அளிக்குது. மிக அதிகமான அளவில் உயிர்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால கல்லீரலில் உள்ள இளைஞர்கள் சரியான முறையில் வளர்ச்சி அடையவும், கல்லீரல் வீக்கம் மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை பப்பாளி விதைகளுக்கு உண்டு. இதுக்கு தினமும் 10 முதல் 15 பப்பாளி விதைகளை எடுத்து நசுக்கி அதனுடைய சாற்றை நம்ம பயன்படுத்தணும். அப்படி இல்லாட்டினா காய்கறிகளுடன் சேர்த்தோ சாப்பிட்டுட்டு வந்தால் கல்லீரல் நோய்கள் சர்வ சாதாரணமாக குணமாகிறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுவது தான்
சிறுநீரகத்தினுடைய முக்கியமான பணி. இந்த சிறுநீரகத்தினுடைய பணி சரியாகவும் சிறுநீரகம் ஆரோக்கியமாகவும் சிறுநீரக செயலிழப்பை தடுக்கவும் பப்பாளி விதை மிகவும் பயனுள்ள வகையில் இயற்கை தந்த வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குது என காரஞ்சி யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தா குழந்தையின்மை பிரச்சனை தான். இதனால் பல குடும்பங்களில் பலர் கோவில் வாசல்களுக்கும் இன்னும் சிலர் சொல்லப்போனால் கோர்ட் வாசல்களையும் நிற்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இதுக்கு ஆண் பெண் இருவருக்குமே மலட்டுத்தன்மையை நீக்கி ஆண்களினுடைய துவண்டு போன ஆணுறுப்பை எழுப்பவும் ஆண்களினுடைய விந்தணுக்களினுடைய தரத்தை உயர்த்தவும் விந்தணுக்கள் முந்தி செல்லக்கூடிய வேகத்தை அதிகரிக்கவும் ஆண் பெண் இருபாலரினுடைய அதிகப்படியான தாம்பத்திய நேரத்தை கூட்டி கொடுக்கவும் பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை கட்டி கர்ப்பப்பை நீர்க்கட்டி போன்ற ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணி பெண் மலட்டுத்தன்மையை போக்கி கூடிய விரைவிலேயே குழந்தை பேறு அடையலாம். ஸோ இதுக்கு நீங்கள் 3 வார காலம் தொடர்ந்து பப்பாளி விதைகளை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். இது மட்டும் இல்லாமல் இந்த பப்பாளி விதைகளை நாம் எடுத்து சாப்பிட்றதுனால ஆண் பெண் இதில் யாருக்காட்டும் ஒருவருக்கு கூட தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் அந்த நாட்டத்தையும் கொண்டு வருவதற்கு இந்த பப்பாளி விதைகள் பயனுள்ளதாக நமக்கு அமைஞ்சிருக்குது. இல்லைனா உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை நீங்களே கண்டு உணர்வீர்கள். இதில் இந்த அளவுக்கு அற்புதமான நன்மைகள் இருக்கிறதுனால தான் சிலர் மிளகுக்கு பதிலாக பப்பாளி விதைகளை கடைகளில் கலப்படம் பண்ணி விற்கிறாங்க. நீங்கள் மிளகை எந்தெந்த உணவுலனா பயன்படுத்துகிறீங்களோ அதில் மிளகுக்கு பதிலாக இந்த பப்பாளி விதைகளை கூட நீங்கள் நல்லா பதப்படுத்தி நசுக்கி பயன்படுத்தலாம். எதுக்குன்னா இது மிளகினுடைய அதே சுவையும் நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மிளகுல இருக்கக்கூடிய ஒரு விதமான காரத்தன்மையவும் நமக்கு கொடுக்குது. இல்லைனா இதை சாலட் ஜூஸ் இறைச்சி கூட சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி இந்த பப்பாளி விதைகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஸ்மூத்தி மாதிரியான இனிப்பான உணவு பதார்த்தங்கள் கூட இதை சேர்க்கவே கூடாது. எக்காரணம் கொண்டும். எதுக்குன்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ இதனால் அந்த ஜூஸ் கெட்டு போயிடுது. சிலர் இதை குடிக்காமல் கீழே கூட ஊற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளி விட்டுரும் இந்த பப்பாளி விதை. பப்பாளி விதை சாப்பிட ஆரம்பித்த முதல் வாரத்துக்கு இளம் பிஞ்சாக இருக்கக்கூடிய பப்பாளி விதையில் உள்ள விதைகளை தான் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் இளம் பிஞ்சாக இருக்கக்கூடிய பப்பாளி விதைகளை சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக கூட இருக்கும். எதுக்குன்னா நல்லா முத்தின பழத்தில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மையை காட்டிலும் இளம் பப்பாளி விதையில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மையினுடைய அளவு சற்று கம்மியாக தான் இருக்குது. இப்படி சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விதத்திலனாலுமே இந்த பப்பாளி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். இது மூலமாக நமக்கு எந்த ஒரு பயன்களிலையுமே சேஞ்சஸ் வருவதே கிடையாது. அதுக்கு அப்புறமா கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கருத்தரிச்சதுக்கு அப்புறமா அதாவது குழந்தை உண்டானதுக்கு அப்புறமா நீங்கள் எக்காரணம் கொண்டும் பப்பாளி இல்லைன்னா